ஹலோ ஹால், வெல்கம் டு ஜீவாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவும் டேஸ்டியான ஒரு பன்னீர் டிக்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்காக ஒரு பவுலில் அரை கப் கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, சால்ட் தேவையான அளவு சேர்த்து இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து வச்சுருந்த இந்த பேஸ்ட்டில் ஒரு அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் க்யூப் ஷேப்பில் பன்னீர்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மசாலாலாம் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குறேன். மிக்ஸ் பண்ண இந்த பன்னீரை ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கலாம். ஒரு 1 ஹவர் கழித்து ஒரு தந்தூரி ஸ்டிக்கில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த குடமிளகா, ஆனியன், பன்னீர் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இந்த பன்னீர் ஸ்டிக்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்திக்கிறேன். பட்டரில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ண அப்புறம் ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் ஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பன்னீர் எல்லாம் ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்க போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இதெல்லாம் நல்லா பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம். எல்லா சைடும் நல்லா குக் ஆகிற மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த பன்னீர்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு, பார்க்கவும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த டிக்காவை டிப் பண்ணி சாப்பிட இப்போ ஒரு க்ரீன் சட்னி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வேர்க்கடலை, அரை கப் தயிர், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு புதினா, கூடவே ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு, ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த க்ரீன் சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த பன்னீர் டிக்காவுக்கும் இந்த க்ரீன் சட்னி தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பன்னீர் டிக்கா வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஸ்பாஞ்சியாகவும் ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.